ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு இமேஜ் அனுப்பும்போது அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்கள தவிர வேறு யார் அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாலும் அது முடியவே செய்யாது. ஸோ நம்ம யாருக்கு அனுப்புகிறோமோ அவங்க கரெக்டான பாஸ்வேர்டை போட்டால் மட்டும்தான் நம்ம என்ன இமேஜ் அனுப்புகிறோம் அப்படின்றது அவங்களால வியூ பண்ணி பார்க்க முடியும். நல்லா இருக்குல்ல? இதை மாதிரி நாம் அனுப்பக்கூடிய வாட்ஸ்அப் இமேஜுக்கு எப்படி நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணுறது? ஆக்சுவலாக அந்த ஆப்ஷன் இது வரைக்கும் வாட்ஸ்அப்பில் வரல, அதை நாம் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி செட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அதுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் செஞ்சு INT ஷார்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அவருடைய ஃபஸ்ட்டு சைட்டில் உள்ள போயிருங்க. மேலே சர்ச் பாக்ஸில் கேலரி ப்ரொடெக்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டில் இருக்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் செஞ்சு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் செஞ்சு ப்ளஸ் பட்டனை கிளிக் செஞ்சு தேவையான ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். அதில் டன் கொடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்து இப்போது இந்த பாஸ்வேர்டு ஆப்ஷனை ஆன் பண்ணி ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பாஸ்வேர்டு நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அந்த இமேஜை அவங்கக்கிட்ட ஆல்ரெடி சொல்லிடுங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்து ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு வாட்ஸ்அப்பில் எந்த நண்பர்களுக்கு இல்லை எந்த குரூப்பில் வேணுமோ சென்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ இப்போ அவங்க ரிசீவ் பண்ணவங்க அந்த இமேஜை வியூ பண்ணி பார்க்குறதுக்கு கிளிக் பண்ணால் PDF ஃபார்மேட்டில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்க தப்பான பாஸ்வேர்டு போட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்க்கவே முடியாது. நீங்கள் ஆல்ரெடி அவங்ககிட்ட ஒரு பாஸ்வேர்டு சொல்லியிருப்பீங்களே, அந்த பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டால் மட்டும்தான் நம்ம என்ன இமேஜ் அனுப்புகிறோமோ அந்த இமேஜில் அவங்களால வியூ பண்ணி பார்க்க முடியும். அருமையான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ இது முக்கியமான ஒரு டாக்குமெண்ட், ஃபைல், பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் அனுப்பும்போது இந்த மாதிரி பாஸ்வேர்டு ப்ரொடெக்ட் பண்ணி அனுப்பிட்டிங்கன்னா ரொம்ப ப்ரொடெக்டாக இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சினா டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பை.